இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்படுதுன்னு வச்சுப்போம். உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். அந்த உடைந்த பகுதி ஒரு வெள்ளை நிற கோடா ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். ஆமா, மருத்துவர் அதை அப்படியே காட்டி இங்க தான் பிரச்சனைன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. கரெக்ட். ஒரு பிரச்சனைய கண்ணால பார்க்க முடியும், அத அளக்க முடியும்னா நமக்குள்ளேயே ஒரு நிம்மதி வந்துடுது இல்லையா? ஆனா, ஒரு மனிதனோட தொடர் தோல்விக்கான காரணம் எந்த எக்ஸ்ரேல தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா ஒருத்தரோட தயக்கம், பயம், இல்லனா ஜெயிக்கணுங்கிற அந்த தீராத வெறி எந்த ஸ்கேனிலையும் பதிவாகாது. அது உடம்புல இல்ல, மனித மனம் அப்படிங்கிற ஒரு பெரிய மர்ம உலகத்துல இருக்கு. அந்த மர்ம உலகத்தை டீகோட் செய்யக்கூடிய ஒரு ஆழமான அலசலுக்கு தான் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் கிளாட் எம் பிரிஸ்டல் எழுதின த மேஜிக் ஆஃப் பிலீவிங், அதாவது உணர்வின் மாயாஜாலம். ஆமா, இந்த தேடலோட நோக்கமே இந்த மனதோட செயல்பாடுகளை ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பார்க்காம ஒரு லாஜிக்கான சயின்ஸா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் கிளாட் எம் பிரிஸ்டல் சாதாரணமா மோட்டிவேஷன் புக் எழுதுறவர் கிடையாது. அவர் ஒரு செய்தித்தாள் நிருபர். அதாவது லாஜிக் இல்லாம எதையும் நம்பாத ஒரு ஹார்ட்கோர் ஜேர்னலிஸ்ட். அதுதான் இந்த புத்தகத்தோட பெரிய பலமே. ஆமா ஆமா. அவர் உளவியல், மெட்டாபிசிக்ஸ், பண்டைய கால மாயாஜாலங்கள், யோகான்னு பல வருஷங்கள் இதெல்லாம் ஆராய்ந்து மனிதர்களோட நம்பிக்கைகள் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு இதுல ஆவணப்படுத்திருக்கார். இப்போ இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அவர் வெறும் தியரிய மட்டும் சொல்லல. இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார். எம்ப்ரஸ் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு ஒரு கப்பல். ஓ, செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்லயா? ஆமா, சுத்தி கொடூரமான போர்ச்சுடல். நடுக்கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கு. எப்ப வேணா குண்டு விழலாம், எதிரிகள் தாக்கலான்னு ஒரு மரண பயம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அன்னைக்கு சரியா அந்த கப்பலோட கேப்டனுக்கு பிறந்த நாள். வாவ்! அந்த சூழ்நிலையிலயா? ஆமாங்க, அந்த மரண பயத்துக்கு நடுவுலயும் கப்பல்ல இருந்து அத்தனை பேரும் கேப்டனுக்காக ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாசிட்டிவான சந்தோஷமான மனநிலைக்கு மாறுறாங்க. அந்த ஒரு சின்ன நிகழ்வு ஒட்டுமொத்தமா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குமே. கண்டிப்பா, அந்த ஒட்டுமொத்த கப்பலோட அதிர்வலையே அது மாற்றுச்சுன்னு பிரிஸ்டல் விவரிக்கிறார். மனிதர்களோட அந்த கூட்டான எண்ணம், அந்த இன்டென்ஷன் சூழ்நிலையின் கடுமையை உடைத்து ஒரு புது எனர்ஜியை கொண்டு வந்துச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கப்பல் கேப்டன் கதையில மன வலிமை எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்த்தோம். இதோட அடிப்படை என்னன்னு பார்த்தா அதுதான் எண்ணம். உலகத்துல இருக்கிற எல்லாமே முதல்ல ஒரு எண்ணமா தான் தொடங்குச்சு இல்லையா? ஆமா, எல்லாமே. இப்போ நான் உட்கார்ந்திருக்க இந்த நாற்காலி, நாம பேசிட்டு இருக்கிற மைக், உலக புகழ் பெற்ற ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள் வரைக்கும் எல்லாமே முதல்ல யாரோ ஒருத்தரோட மூளையில உதித்த ஒரு தெளிவான மனச்சித்திரங்கள் தான். பிரிஸ்டல் இந்த எண்ணங்களை ரேடியோ அலைகளுக்கு ஒப்பிடுறார். ரொம்ப சரியான ஒரு ஒப்புமை அது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். எண்ணங்களை ரேடியோ அலைகள்னு சொல்றது, இப்ப நாம ஒரு குறிப்பிட்ட எஃப்எம் ஸ்டேஷனை டியூன் செஞ்சு பாட்டு கேட்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுல எப்படி வேலை செய்யுது? நான் இப்பவே என் பேங்க் அக்கவுண்ட்ல $1 மில்லியன் வரணும்னு நினைச்சா வந்துருமா? இருந்தா மேஜிக் மாதிரியெல்லாம் நடக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லல. அந்த ரேடியோ அலைகள் ஒப்புமையை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அதாவது டியூன் பண்ற விஷயத்துல சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இப்போ உங்ககிட்ட ரேடியோ இருக்கு, நீங்க 98.3 எஃப்எம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா டியூனரை 144ல வச்சுக்கிட்டு பாட்டு வரலையேன்னு கோபப்பட்டா எப்படி இருக்கும்? செட் ஆகாது. சிக்னல் மேட்ச் ஆகணும். அதேதான். உங்க எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ண, அதாவது ஃப்ரீக்வன்சியை உருவாக்குது. உங்க எண்ணமும் நீங்க அடைய நினைக்கிற இலக்கமும் ஒரே ஃப்ரீக்வன்சில மேட்ச் ஆகணும். இப்ப மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஒரு பெரிய நகரத்தையே வெளிச்சமாக்குற சக்தி அதுக்கு இருக்கு. கரெக்ட். அதே போலதான் நம்ம மூளையில உருவாகும் அந்த கண்ணுக்கு தெரியாத எண்ணங்கள் நம்ம அகமுணர்வு அல்லது சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆழமான உள் சக்தியை தட்டி எழுப்புது. அந்த சக்தி தான் பிரபஞ்சத்துல இருக்கிற வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உங்களை நோக்கி இருக்குது. ஒரு நிமிஷம், இதெல்லாம் கேக்குறமா நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற இந்த வெளிமானோ ஆழ்மனோ இதையெல்லாம் பிரிஸ்டல் எப்படி விளக்குறார்? ஏன்னா எண்ணங்களை ரேடியோ அலைகள்னு சொல்லிட்டோம். அதை உருவாக்குறதும் செயல்படுத்துறதும் மனதோட எந்த பகுதிகள்? இதுக்கு பிரெஞ்சு மனோதத்துவ நிபுணர்களோட ஒரு கருத்தை அவர் ரொம்ப அழகா விளக்குறாரு. நம்ம மனசுல 2 பகுதி இருக்கு. வெளிமனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. இதுல வெளிமனம் அப்படிங்கிறது எண்ணங்களின் பிறப்பிடம். ஆனா ஆழ்மனம் அப்படிங்கிறது சக்தியின் பிறப்பிடம். நீங்க நனவிலி நிலையில இருந்து நனவு நிலைக்கு மாறும்போது இந்த 2ம் இணைந்து வேலை செய்யணும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வெளிமனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டடத்தோட வரைபடத்தை வரைகிற ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி. ஆழ்மனம் அப்படிங்கிறது
அந்த வரைபடத்தை கையில வாங்கிக்கிட்டு நிஜத்துல கட்டடத்தை கட்டி கொடுக்கிற கட்டுமான தொழிலாளர்கள் மாதிரி அப்படிதானே? வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். ஆர்கிடெக்ட் என்ன வரைஞ்சு கொடுக்கறாரோ அதை எந்த கேள்வியும் கேட்காம கட்டி கொடுக்கறது தான் அந்த தொழிலாளிகளோட வேலை. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னவென்றா, ஒரு எண்ணம் எப்படி நிஜமாகிறது அப்படிங்கிறதுக்கு பிரிஸ்டல் 4 படிநிலைகளை சொல்றார். 4 ஸ்டெப்ஸ் இருக்கா? அது என்னன்னா? முதல் ஸ்டெப் ஐடியலைசேஷன், அதாவது இலட்சியமாக்குதல். அந்த ஆர்கிடெக்டுக்கு தனக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான ஐடியா இருக்கணும். குழப்பம் இருக்கக்கூடாது. ஆமா. அடுத்து 2 மற்றும் 3வது ஸ்டெப் என்னன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஆழ்மனத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தீர்வுகளுக்காக காத்திருக்கணும். காத்திருக்கணுமா? நாமளே இறங்கி வேலைய ஆரம்பிக்க கூடாதா? நீங்க வேலையை ஆரம்பிக்கணும், ஆனா அதுக்கான சரியான வழி புரைக்கிற வரைக்கும் அந்த ஆழ்மனம் வேலை செய்ய நீங்க அனுமதிக்கணும். அது உள்ளுணர்வாகவோ புது ஐடியாவாகவோ உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். 4வது ஸ்டெப், அந்த ஐடியா கிடைச்சதும் படிப்படியா எக்ஸிகியூஷன்ல இறங்கணும். ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. வெளிமனதோட எண்ணங்களை எப்படி ஆழ்மனதிற்குள் வெற்றிகரமா கொண்டு செல்வது? ஏன்னா என்னோட வெளிமனம் சும்மா இருக்காது. உன்னால முடியுமான்னு 1000 கேள்வி கேட்டு அந்த ப்ளூ பிரிண்டே கிழிச்சு போட்டுடுமே. அந்த வெளிமனம்ங்கிற லாஜிக்கல் கேட் கீப்பரை தாண்டி உள்ள போறதுக்கான ஒரே திறவுகோல் தான் ரெப்பிட்டிஷன், அதாவது திரும்ப திரும்ப செய்தல் மற்றும் ஆட்டோ சஜஷன். ஓ, ஆட்டோ சஜஷன், அதாவது சுய பரிந்துரை. ஆமா, பரிந்துரைகள் அப்படிங்கிறது மாபெரும் சக்தி வாய்ந்தது. வரலாற்றுல இது எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹிட்லர் தன்னோட மைண்ட் காம்ஸ் புத்தகத்துல இத பத்தி வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம், ஹிட்லரா? இது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான டாபிக் ஆச்சே. நாம இத எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்லாம வெறும் ஒரு உளவியல் உத்தியாக மட்டுமே பார்க்கணும். சுவரொட்டிகள், கோஷங்கள், கொடிகள், ரேடியோக்கள், விளம்பர பலகைகள் மூலமா மக்கள் மனசுல எப்படி ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பதிய வைத்தார் அப்படிங்கிற வரலாற்று உண்மையை பிரிஸ்டல் சுட்டி காட்டுறார். உண்மையா சொல்லணும்னா, இந்த சுய பரிந்துரை அப்படிங்கிறது நம்மை நாமே மூளைச்சலவை செஞ்சுக்கிற மாதிரி தோணல. ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரிகள் பயன்படுத்தின அதே உத்திய நாம எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது? இப்போ மூளைச்சலவை அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம். அதை யார் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. வரலாற்றுல இன்னொரு சான்றை பார்ப்போம். 1929ல நடந்த மாபெரும் பொருளாதார மந்தநிலை உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிரேட் டிப்ரெஷன் ரொம்ப மோசமான காலகட்டம் அது. ஆமா, பங்குச்சந்தை வீழ்ச்சி, வங்கிகள் பாதிப்பு இதெல்லாம் நடந்தப்போ மனிதர்களோட கூட்டு மனநிலை எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சிடுச்சே அப்படிங்கிற பயம் திரும்ப திரும்ப மக்கள் மனசுல பதிவாகி ஒரு நெகட்டிவான சூழ்நிலையை உருவாக்குச்சு. நெகட்டிவ் சஜஷன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா பாசிட்டிவா நடந்ததையும் பாருங்க. மாவீரன் அலெக்சாண்டர், அப்புறம் நெப்போலியன் கிட்ட 1.17 மில்லியன் ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வெல்வோங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப சொல்லி பதிய வச்சாரு. ஆமா, அப்ப எந்த டெக்னாலஜியும் கிடையாது. மனோதத்துவ நிபுணர் டாக்டர் வால்டர் ஸ்காட் தன்னோட எளிய பரிசோதனைகள் மூலமா இந்த சஜஷன்ஸ் மனிதர்களோட முடிவுகளை எப்படி மாற்றுதுன்னு நிரூபிச்சிருக்கார். சரி, ஹிஸ்டரிய விடுவோம். இந்த சுய பரிந்துரை என்ற கருவிய நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்துறது? ஏன்னா வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது போர் அடிச்சிடும் இல்லையா? கண்டிப்பா. அதுக்குத்தான் மனக்காட்சிகளை, அதாவது மென்டல் பிக்சர்ஸை உருவாக்கும் கலையை அவர் சொல்லித்தரார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சிட்ட மாதிரி உங்க மனத்திரையில ஒரு காட்சியை ஓட விடணும். இத தடகள வீரர்கள் ஓட்டப்பந்தயத்திற்கு முன்னாடி தங்களுக்குள் அந்த ஓட்டத்தை கற்பனை செய்து பார்ப்பது போன்றதா? விஷுவலைசேஷன். எக்ஸாக்ட்லி அதேதான். ஆனா இத ஒரே ராத்திரியில செஞ்சிட முடியாது. கவனச்சிதறல்களை தவிர்க்கணும். வெற்றிகரமான தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள் எல்லாம் ஏன் எப்பவும் தங்களை சுத்தி மோட்டிவேஷனல் வாசகங்களை வச்சிருக்காங்க? ஏன் எப்பவும் புது விசிட்டிங் கார்டுகளை கையில வச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க பிசினஸ் பண்றாங்க, அதனால வச்சிருக்காங்க. இல்ல, அது ஒரு ரிமைண்டர். அவங்களோட இலக்க திரும்ப திரும்ப அவங்க மனசுக்குள்ள பதிய வைக்கிற உத்தி அது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்மறையாக பேசும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தள்ளி இருக்கணும். ஆமா, அவங்க ஒரு வார்த்தை நெகட்டிவா சொன்னாலும் நம்ம நம்பிக்கையே உடைஞ்சிடும். சரி, இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்த இன்னொரு விஷயம் அந்த கண்ணாடி உத்தி, அதாவது மிரர் டெக்னிக். கண்ணாடிய பார்த்து தனக்குத்தானே பேசிக்கொள்வது கொஞ்சம் விசித்திரமா இருக்காதா? உங்களுக்கு விசித்திரமா தோணுது பாத்தீங்களா? அதுதான் இதோட ரகசியமே. செய்தி வெளியீட்டாளர்கள், வங்கியாளர்கள், ஏன் வின்ஸ்டன் சர்ச்சில் போன்ற மாபெரும் தலைவர்கள் கூட இந்த கண்ணாடி உத்திய பயன்படுத்தி இருக்காங்க. நிஜமாவா? சர்ச்சில் இத பண்ணிருக்காரா? ஆமாங்க. கண்ணாடியின் முன் நின்னு செய்ய வேண்டிய 6 குறிப்பிட்ட படிநிலைகளை பிரிஸ்டல் ரொம்ப தெளிவா சொல்றார். அமைதியான அறையில நிமிர்ந்து நிற்கணும்,
உங்க கண்களை நீங்களே ஆழமா பார்க்கணும், முழு உணர்வோட பேசணும். இது எல்லாம் நீங்க செய்யும்போது அந்த லாஜிக்கல் மைண்ட் அப்படிங்கிற கேட் கீப்பர் உடைஞ்சு போயிடுவோம். வாவ்! அப்போ எனக்குள்ள நான் இந்த மாற்றங்கள செய்றேன். ஆனா வெளியுலகத்துல மற்றவர்கள் என்னை பார்க்கும் விதத்துல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? என் எண்ணங்களை எப்படி வெளிய ப்ரொஜெக்ட் பண்றது? நீங்க உள்ளுக்குள்ள மாறும்போது அந்த சக்தி வாய்ந்த மனப்பான்மையும் தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல் மொழியில வெளிப்படும். பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்மறையான ஆளுமையை தவிர்த்துட்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சா பெர்னாட் போன்ற சுயம்புவான தொழிலதிபர்கள் கிட்ட இருக்கிற அந்த உள்நெருப்பு உங்களுக்கும் வரும். அதாவது நமக்கு தன்னம்பிக்கை வந்த பிறகு உடல் மொழி மாறுவது ஒரு புறம் இருக்க, நம் உடல் மொழியை மாற்றுவதன் மூலமாகவே தன்னம்பிக்கையை உருவாக்க முடியும் என்கிறீர்களா? இது ஒரு அருமையான ஃபீட்பேக் லூப் போல உள்ளதே. நிமிர்ந்து நடந்தா மனசு நம்பிக்கையை ஃபீல் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இதுதான் அத்தியாயம் 8 உள்ள காரண காரிய விதி, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓ, காரண காரிய விதி. சாதாரணமா நாம என்ன நினைப்போம், வெற்றி வந்தால்தான் நம்பிக்கை வரும்னு நினைப்போம். ஆனா பிரிஸ்டல் சொல்றார், உங்களுடைய நம்பிக்கை தான் இங்க காரணி, அதாவது காஸ். அந்த நம்பிக்கையின் விளைவாக ஏற்படுவதுதான் நீங்க அடையும் வெற்றி அல்லது தோல்வி. இது எஃபெக்ட். ரொம்ப ஆழமான தத்துவம் இது. ஆமா, இது வெறும் லாஜிக் மட்டும் இல்ல, உடல் மற்றும் ஆன்மா ஆகியவற்றை தாண்டிய ஒரு மாயாஜால சக்தி அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆழமா நிலைநிறுத்துறார். வாவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் இது. இன்னைக்கு நாம விவாதித்த இந்த புத்தகத்தின் முக்கிய சாராம்சங்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாம். வெளிமனம் எப்படி எண்ணங்களை உருவாக்குகிறது, ஆழ்மனம் எப்படி அந்த ப்ளூ பிரிண்ட்டை நிஜமாக்குகிறது, திரும்ப திரும்ப சொல்லப்படும் விஷயங்கள் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றுகின்றன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா. எல்லாமே அந்த எண்ணங்களின் அதிர்வுகள்ல தான் இருக்கு. ரொம்ப சரி. இந்த அலசலை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆழ்மனம் நாம் திரும்ப திரும்ப எதை சொல்கிறோமோ அதை அப்படியே எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்கிறது என்பதை இன்று தெரிந்து கொண்டோம். ஆமா. அப்படியென்றால் தினமும் நாம் சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்காக ஸ்க்ரோல் செய்யும் போதும், நம்மை சுற்றியுள்ளவர்கள் பேசும் எதிர்மறையான விஷயங்களை கேட்கும் போதும், நமக்கு தெரியாமலேயே எந்த மாதிரியான கட்டளைகளை நம் ஆழ்மனதிற்குள் நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? உங்கள் மனதின் ரேடியோ எந்த அலைவரிசையில் டியூன் செய்யப்பட்டுள்ளது என்பதை இன்றே சிந்தியுங்கள். மீண்டும் சந்திப்போம்.